இருதயம் அடிக்கடி இறந்தது என் பேனா என்கதை எழுதிட மறுக்குது என் பேனா சுருதிகளை வரட்டு நக்கி வரட்டு வைக்கல வரட்டு விண்ணக்கி தம்பி இவ்வளவு நேரம் அன்னை வாய்ச்சாரு மாமா வாய்ச்சாரு நாரதர் வந்து பாடுறவர் ஆமா நீ வந்து இந்த நேரத்துல ரொம்ப சுதாரிக்கணும் எப்படி நீ எப்போதும் கலப்பாட்டு பாடுவீல ஆமா அத சித்தப்பா சொல்லி கொடுக்குற மாதிரி பாடு என்னனே நன்றி ஆமா 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 அச்சம் பண்ணு போய் சொல்லு ஆமா யாரப்பா நீங்க எடுத்துருங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி சாங் என்ன சொல்லு இதோ எடுத்துருங்க சொல்லுங்க கனகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரையா இதான மேட்ரு இப்ப நான் சித்தப்பா பாடுற மாதிரி நீ பாடு ஓகே எக்ஸ்கியூஸ் மீ மாமா நீங்க இமிடியேட்டா நடைய போடுங்க எதிர்த்து பேசினா பெட்டி கீழே அடிச்சு மறிச்சு போயிட்டே இருக்கேன் சும்மா ஓடுது பாடுங்க கனகத்தில் பாட்டு பாடும்
2 பேர் போன் நம்பர் வேணும். அடுத்த மாசம் என் ஊர்ல நானும் பேசுறேன். எங்க 2 பேர் போன் நம்பர் மாட்டுத்தாமி கக்கூஸ் இருக்கு. எங்களை பிடிக்காதவங்கள நம்பர் சுத்தி வர்ற சோனியாரு கண்ணந்தனை காட்டுக்குள்ள சுத்தி வர்ற சாமியார். விடுதலை விடுதலை விடுதலை. அப்படி கேட்கிற நீ யாரையா? என்ன என்ன நீங்க யாரு கேட்ட? கண்ணந்தனை காட்டுக்குள்ள சுத்தி வர சாமியார். என்ன யாரு கேட்க? நீங்க யாருங்க? அதத்தான் நான் கேட்கிறேன். அப்ப நீங்க கேட்ட நான் சொல்லுவேன். அப்ப நான் சொன்ன நான் கேட்பேன். அப்ப கேட்கறத கேட்கிற மாதிரி கேட்டா சொல்றத சொல்ற மாதிரி சொல்லுவேன். அப்ப சொல்றத சொல்ற மாதிரி சொன்ன கேட்கறத கேட்கிற மாதிரி கேட்பேன். உங்களுக்கு கேட்க தெரியுமா? உனக்கு சொல்ல தெரியுமா? கேட்க தெரியும். எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு கேட்க தெரியும். அப்ப சொல்லுவீங்க. அப்ப கேட்பேன். கேட்பேன். சொல்லுவேன். கேட்பீங்களா? சரி சொல்லுவியா? அப்ப கேளுங்க. அப்ப சொல்லு. நான் சொல்றேன். இந்த கேட்கிறேன். என்ன யாரு? நீ யாரு? யாருங்க? சப்பு சப்பு சப்புன்னு கொடுத்துருவேன். நீங்க சப்பு சப்புன்னு கொடுத்தா நான் லப்பு லப்புன்னு கடிச்சு துப்பிடுவேன். அவனா நீ வாய் தரமா உள்ளவே முளைச்சுக்கிருவேன். நீ வாய் வச்சு உழைச்சுக்குவ. வாய் இல்லைன்னா என்ன பொருட்டாம பண்ண கூட கூப்பிட மாட்டேன். சரி யாரு நீங்க? போது யாரு? சரியில்லை உங்க பாருங்க. புரியல உங்க சேருவேன். குடும்பம் குடும்பம் மடியனு வேறுவேன். மடிந்தா தொடச்சிட்டு போவேன். எனக்கு தீர்வேன். பாப்பா நீ சொந்த அந்த குளிருக்கு பொத்துட்டு போயிரும் போருவேன். குளிருக்கு பொத்துற நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன கண்டா வாருவேன். பாருவீங்களா தம்பி? என்னன்னு அப்ப என்ன தம்பி? உங்காத்தால எங்காத்தால கூட படுத்து புழுக்குன்னு படுது. அது வந்து தம்பி சொல்றேன். அப்ப பெரிய ஆளா இருக்கீங்க. அண்ணன் என்ன இதுல பட்டுக்கிடுச்சு? என்ன யாரு? நீ யாரியா? இங்க பாருங்க, பார்த்தா படிச்சால் மாதிரி தெரியுங்க. நான் சொன்னா கோச்சுக்கிற மாட்டீங்களா? நான் கோவப்பட போறேன். உடம்பரத்துல ஓன ஏறுதுன்னு பனை மரத்துல போய் இந்த பண்ணி கட்டி ஏறலாமாங்கிறேன். நொண்டிக்கோழி ஒரு சித்திர மாதிரி அந்த இடத்துல சித்தி நிக்க கூடாது. இது என்னடா கொடுமையா இருக்கு. எவ வீட்டுல இளவு இருந்தாலும் என் வீட்டுல கொட்டை கொண்டா மயித்துல விடுவாங்க. எங்க போன மாதிரியாத்த அங்க வந்து அந்த இடத்துல ஏறி நிக்க கூடாது. திருப்பதியில போய் நின்றுக்கிட்டு ஒருத்தி கத்துறாலாம், மொட்டை அடிச்சிருந்தா என் புருஷன் எவனா அது கண்டுபிடிச்சுதாங்க. சும்மா இந்த அரைச்சமாவே திரும்ப திரும்ப அரைக்கக்கூடாது. காய்கறி கடைக்காரிட்ட போய் சங்கீதம் பாட சொன்னா அவன் பாடுவாள். ஆயா கத்திரிக்காய வெங்காயம். தர்மத்துக்கு பிள்ளை பத்து தங்கராசுன்னு பேர் வச்ச கதையில உயிரக்கூடாது. சங்கடத்துக்கு பிள்ளை பத்து சந்தனகுமார்னு பேர் வச்ச மாதிரி. என்ன அரட்டுறிய? அப்படித்தான் அரட்டுவேன். நீங்க அரட்டக்கூடாது. உங்க அரட்டல வேற சுக்கரன். இன்னைக்கு வந்தால் நீ தான் அவங்க தான் வைக்க முடியும். அப்ப என்ன ஆச்சு புரியா? நீங்க என்ன ஆச்சு புரியா? உனக்கு பின்னால செஞ்சிருவேன். அப்புறம் எனக்கு பின்னாடி நாங்களும் ரொம்ப பேருக்கு முன்னாடி செஞ்சிருக்கோம். நீங்க பின்னாடி செஞ்ச வரைக்கும் போகணும். என்ன ஏன் நீ என்னப்பு சொல்றியா கேக்குறியா? நீங்க சொல்றதா கேக்குறீங்களா? சரி நான் கேக்குறேன். அப்ப நான் சொல்றேன். சரி சொல்லு. அப்ப நீங்க கேளுங்க. சொல்லலையே அப்படின்னு நீங்க ஒண்ணு கேட்கலையே. அப்ப நான் கேட்ட சொல்லுவியா? அப்ப நான் சொல்றேன் கேப்பீங்களா? அப்ப நான் சொல்ல நீ கேப்ப. அப்ப நான் சொல்றேன் கேப்பீங்களா? சரி கேளு. அப்ப சொல்லுங்க. பார்க்கக்கூடிய உறுப்பு என்ன? பார்க்கக்கூடிய உறுப்பு கண்ணு. பேசக்கூடியது வாயு. சுவைக்கக்கூடியது நாவு. சுவாசிக்கக்கூடியது மூக்கு. கேட்கக்கூடியது காது. காது கேட்குமா? காது கேட்கணும். செவிட்டு போய் வந்திருக்கோம். உண்மையிலே காது கேட்குமா? உண்மையிலே கேட்கு. பொய் இல்லையே. பொய் இல்ல மெய்யுத. நீதான் காது கேட்கும் சொல்லிருக்க. காது நல்லாவே கேட்குது. திரும்பவும் சொல்றேன். வாய் என்ன பண்ணும்? வாய் பேச. கண்ணு பார்க்க. காது கேட்க. நாசி சுவாசிக்க. நாக்கு சுவைக்க. காது கேட்கும் இருக்க. காது கேட்குங்க. காது கேட்கும்ல. நல்லா கேட்கு. இந்த வல்லவ பெருமாள் மேல ஆணையமா சொல்லி சத்தியமா சொல்லி காது கேட்கும். சத்தியமா வல்லவ பெருமாள் சத்தியமா சொல்ற காது கேட்கும். செம்பவழி நாச்சியார் தாய் மேல சொல்லி சத்தியமா காது கேட்கும். ஆத்தா மேல சத்தியமா காது நல்லா கேட்கும். காது கேட்கும்ல. குரு பகவான் மேல ஆணைய சொல்லி காது கேட்கும்ல.
கேளுடா. என்னது வாங்க கேட்டல காது கேட்கல. அம்மா கேட்க கேளு. வாங்க வாங்க எதால கேட்ட? வாயில. வாய் என்ன செய்ய? வாய் பேசு. அப்ப காது என்ன செய்ய? காது கேட்க. கேளு. காது இதுல கேட்க. இத்தனை சாமி மேல சத்தியமா சொன்னா அப்ப காது கேட்க. நீங்க பேசுறத கேட்க. அது ஒண்ணு வாயை திறந்துக்கிட்டு பேசாது. அப்ப இத்தனையும் பொய்யா? இத்தனையும் பொய் இல்லைங்க. மெய் மனிதனாகப்பட்ட உடம்புல ஒவ்வொரு பருப்புக்கும் உறுப்புக்கும் ஒரு செயல்பாடு இருக்கு. சரி, செயல்பாடு இருக்குல்ல. நீ தானே காது கேட்குன்னு சொன்ன. கேளு கேளு. கேட்டுச்சு. அது உங்க காது கேட்கல, நான் என்ன பண்றது? காது கேட்டுச்சு. என்ன கேட்டுச்சு? அது உங்களை வாங்கன்னு கேட்டுச்சு. எப்படி வாங்கன்னு கேட்டுச்சு? இதுல கேட்டுச்சு. சரி பரவாயில்ல. இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேலி மலைச்சாமி. வேள்வினா யாகம் என்ற பொருள். யாகம் யார் நடத்துறது? யாகத்தை முனிவர் பண்ணுவாங்க. முனிவர் எங்க பண்ணுவாங்க? அங்கதான் பண்ணுவாங்க, மலடி இடத்துல. அப்ப முனிவர்கள் யாகம் பண்ணக்கூடியது உனக்கு இங்க என்ன வேலை? அத முனிவர் வந்து கேட்கட்டு நீங்க கேட்கறீங்கன்ற. நான் ஒரு முனிவர் தானே. நீங்க முனிவர், நீங்களா உங்களை ஊருக்கு சொல்ல சொல்லுவாங்க. நான் சொல்றேன். உங்களை குருக்கிறீங்களா? நான் முனிவர். சும்மா மத்த வெப்பட்டு போய் வெட்டியா பேசக்கூடாது. 4 வாட்டை படிக்கிறது நாராயணா உன்னை போட்டு ஓராயணா என்னடா சும்மா உங்க உருட்ட வேற வச்சுக்கிறோங்க. கேட்டாங்களா புடுங்கினாங்களா வராம நிக்கிறாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்? தப்பா பேசுறேன். கதவடைஞ்சு நாயாட்டம் கத்துக்கிட்டு கிடக்க வெதர் வீக்கா அப்படித்த அது வேற ஆயிடுச்சு அப்படியே. ஆமா சரி பரவாயில்ல. முனிவர் வரக்கூடிய இடத்துல ஆமா உமக்கு இங்க என்ன? நாங்க திணைப்புணத்துல காவல் பொறுத்துக்கு இருக்கோம். காவல் புரியுது. சரி ஆமா. இங்க எதுக்கு வந்த? இங்கதாங்க திணை வச்சிருக்கோம். இங்கதான் திணை வச்சிருக்கோம். திணை வச்சிருக்கோம். குடிமலையாரத்துல யாகம் நடத்துறது யாரு? யாகம் நடத்துறது முனிவர்கள். முனிவர்கள் தான் இங்க வரணும். ஆமா. நீ எதுக்கு இங்க வந்த? நாங்க மலை அடிவாரத்துல அவங்க உச்சியில பண்ணுவாங்க, நாங்க கீழே பண்றோம். கீழே பண்றியா? அவன் அடிவாரத்துல என்ன கீழே பண்ற? உழுது விவசாயம் பண்றோம். சரி இது யாருக்கு சொந்தமானது? எங்களுக்கு சொந்தமானது. அத்தாச்சி இருக்கா? இருக்கு. அத்தாச்சி யார் வச்சிருக்கா? அத்தாச்சி புருஷன் வச்சிருக்கா. சாமி சத்தியமா புருஷன் வச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அத்தாச்சி எங்க அப்பா வச்சிருந்தா. அதுக்கு முன்னால எங்க ஒரு பெர்சன்ட் வச்சிருக்காரு. அத்தாச்சி அத்தாச்சி விளங்கு மேடா. அதுக்கு முன்னால தலையாரி வச்சிருந்தா. அத்தாச்சி அத்தாச்சி கிழிஞ்சு இருக்கு மேடா. எப்படி கிளியே? நான் தான் கடையில கொடுத்து லேமினேஷன் பண்ணிட்டேன். தண்ணி உள்ள நுழையாது, தண்ணியே நுழையாத. இதுவா அப்புறம் அது எதுக்கு பிரயோஜனப்படாதடா? அது வாடு அமைக்கிட்டு பீரோலுக்குள்ள இருக்குது. பீரோலுக்குள்ள இருக்குதா? ஆமா. அத்தாச்சி காட்டுப்பட்ட. ஓஹோ பத்திரம். நீங்க எதை சொல்றீங்க? நான் அதையே சொல்றேன். இந்த இடத்துக்கான ஆதாரம் பட்டா ஆதாரம் தான் இருக்கு. எனக்கு பத்திரமா இருக்கு. பத்திரம் இப்ப என்ன நோன்று இல்ல. உங்க திருநாமதயம் என்ன? நாரத மகாமுனிவன் அப்படின்னு குறியத்திற்குள்ள சொல்ல சொல்லிருக்காங்க. குருவுக்கு சொல்லி இங்க அனுப்பி வச்சதே நான் தான்டா. புள்ளிங்க நாரதர். ஆமா சத்தியமா? சத்தியமா. அப்பா பேர் என்ன? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அசுரகுரு சுக்கராச்சாரியருக்கு வந்து இறந்தவர்களை பிழைக்கக்கூடிய மந்திரம் தெரியும். மந்திரம் தெரியும். அப்ப தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் நடக்குது. சரி. இந்த போர்ல அசுரர்கள் என்ன மீண்டும் உயிர்ப்பித்து சித்தங்களும் பிழைச்சு வந்துகிட்டே இருக்காங்க. பிழைச்சு வந்து இருக்காங்க. அப்ப இதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தேவகுருவாகப்படும் பிரகஸ்பதி. அந்த பிரகஸ்பதியுடைய பிள்ளை யாரு அப்படின்னா கஜனாகப்பட்டவன். ஒவ்வொருத்தர் நீங்க போய் அந்த மந்திரத்தை கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க யாருமே போக மாட்டேங்கிட்டாங்க. அப்ப கஜனாகப்பட்டவன் போனா அந்த மந்திரத்தை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். மந்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டான். தெரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது அங்க என்ன பண்ணாங்க இந்த அசுரர்கள்? ஆகா இவன் அடுத்த ஆளாச்சு, நம்ம எதிரியோட மகனே, இவன் இங்க வந்து இந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கிற போறானே அப்படின்னு சொல்லி அந்த அசுரர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவனை அடிச்சு கரிய துண்டதனமா போட்டு நாய்க்கு போட்டாங்க. அந்த சுக்கராச்சாரிய மகதான் தேவயானி என்று சொல்லக்கூடியவன். அவன் ஆமா ஆமா அவன் என்ன பண்ணா இவன் மேல ஒரு நோக்கம் இருந்திருக்கான். எங்க அவரை காணோம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் ஞான திருஷ்டியில பாக்குறாரு. யாரு? சுக்கராச்சாரியர். அப்ப எலும்ப துண்டு துண்டா போட்டு வச்சிருக்காங்க. அவருக்கு போட்டோன்னே அப்புறம் திரும்ப ஒண்ணா சேர்த்து மீண்டும் உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டாரு. என்னடா திரும்ப இப்படி குருவாகப்பட்டு உயிர்ப்பிச்சு வச்சுட்டாரு அவனை அப்படின்னு சொல்லி திரும்ப பொறாமப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவனை அடிச்சு எரிச்சு கொண்டு எரிச்சு அந்த சாம்பலை அவருக்கு மதுபானத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அப்ப மதுபானத்துல கலந்து கொடுக்கவுமே இவன் திரும்ப தேடி பார்க்கிறான். மறுபடியும் தேடி பார்க்கிறா. கஜனை காணாம இருக்கும் பொழுது ஞானத்தால பார்க்கும் பொழுது அவருடைய வகுத்துக்குள்ள உள்ள இருக்காங்க.
அப்ப அவன் வெளியில வந்துட்டான்னா இவரு செத்து போயிருவார். அப்ப அவரும் பிழைக்கணும், இவரும் பிழைக்கணும். அந்த நேரத்தை கஜா அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, நான் மந்திரத்தை சொல்றேன் தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி அந்த மிருக சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு இல்லையா, அவன் மீண்டும் அவர் வயிற்றை கழிச்சுட்டு வெளியில வந்துட்டான். வெளியில வந்து அதே மந்திரத்தை சொல்லி குருவையும் காப்பாத்திட்டான். அப்ப இந்த விஷயம் இங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மகனை காணாம அப்படின்னு சொல்லி தேவகுருவாக பிரகஸ்பதி ஆகப்பட்டவர் தேடி வர்றாரு. நான் அந்த விஷயத்தை சொல்லுமே, தேடி குரு வந்து அமர்ந்த இடம்தான் இந்த குருவித்துறை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடம். இங்க இருக்கக்கூடிய பெருமாள் யாரு அப்படின்னா வல்லம ரத பெருமாள். அப்போ ஒவ்வொரு செல்வப்பள்ளி தாயார், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பெருமை இருக்கு. பெருமைகள் இப்ப நீ சொன்னீங்க, இப்ப காட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் தவமிருந்து கொடுக்கக்கூடிய நேரத்துலதான் இந்த பாண்டிய மன்னனுடைய அவை நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல சுகலன் சுகலை அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க, மிகப்பெரிய பணக்காரன். அந்த 2 பேர்த்துக்கும் 12 பிள்ளைடா. 12 பிள்ளை. ஏன் சொல்ல தெரிஞ்சிருப்பாங்க, அப்ப தெரிஞ்சாங்க. சொல்லுறது தெரியுது, ஆனா என்ன சொல்றதே புரியல. சொல்றா நீ என்ன பேசுற எனக்கு புரியல. சாப்பிட கூட இல்லப்பா, காலையில 10 மணிக்கு ஏறி உட்காந்து வேலூர்ல பஸ்ல ஏறி உட்காந்து 12 மணிக்கு நம்ம குருவித்துறைக்கு போய் அவன் இன்னைக்கு ஏகாதசி போய் எப்படியும் போய் சேரணும்னு சொல்லி வந்திருக்கேன். சரியா? கவலைப்படாதீங்க, அவரை வந்து திட்டாது. நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அவரை நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நாடு வந்து என்ன நாடுங்க, நம்ம நாடு என்ன நாடு? இது பாண்டிய நாடு. பாண்டிய நாடு, தாய் நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல தமிழை பத்தி தமிழோட நிறைய பேர் பேச மாட்டாங்க. இப்ப ஐயா வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, குடியார பையா அப்படித்தானே பேசுவேன் விட்டுக்கிட்டாங்க. ஆனா உண்மைக்கு நல்ல விஷயம், அவர் வந்து குடியாரன் கிடையாது. தமிழ் முறைப்படி தெரிஞ்சுக்கங்க, அவர் பேரு குடியாரன்னு யாரும் கூப்பிடாதீங்க. மது பிரியர். நிறைய பேர் குத்துகளுக்கு கூட சேலை அப்படியே தொங்க போட்டு அவரை பொட்டு வைக்கிட்டாங்க, அப்படி சொல்லக்கூடாது. குத்துகளுக்கு சேலை விட்டாலும் உத்து பாக்குற பேரு பெண் ஆர்வலர். ஆமா, நிறைய பேர் தாம் கொண்டாடி விட்டுட்டு ஊரா கொண்டாட்டிவே நோங்குவான். அவனுக்கு பேரு என்ன, பிறர் மனை நோக்காளர் பேரறிவாளர். நிறைய புரோக்கர் ஒருத்தர் இருப்பான், அவனை புரோக்கர்னு சொல்லக்கூடாது. பெண் ஒருங்கிணைப்பாளர். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குங்க. இப்ப தமிழ்ல இந்த ஆத்திச்சூடி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஆத்திச்சூடி எழுதியது யாரு? தமிழ் மூதாட்டி எனக்கூடிய அவையாகப்பட்டவன். அவை மூதாட்டி எழுதிய ஆத்திச்சூடி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நெசமாவா? நெசமா தெரியும். அப்புறம் தப்பா சொன்னா நான் பிடிச்சுக்கிறேன். நான் எதுக்கே தப்பா சொல்ல போறேன்? நானே 1ஆவது பாடப்புத்தகத்துல பார்த்தது. அதுக்கு நானும் அங்க பார்த்தேன். நெசமாவா? நெசமா. சரி, ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு. ஆ என்றால் ஆர்வது சினம். நான் தப்பா சொன்னா பிடிச்சுக்கிறேன். ஈ என்றால் இயல்வது கரவேல். ஈவது விளக்கு. உடையது விளம்பில். ஊக்கமது கைவிடல். எண்ணெழுத்தை கட்சி. ஏற்பது கட்சி. ஐயமிட்டுவன். ஒப்புரவு ஒழுக. ஓது ஒழுக. அக்கு எக்கு. நான் கேக்குறேன், நீங்க பேசுறது இதெல்லாம் ஆச்சு சரியா? தப்பு. பெருமாள் மேல சத்தியம் அவன் கூட தப்பு. என்ன தப்பு? நம்மள யாரோ தப்பா சொல்லி கொடுத்து எனக்கு யாரும் தப்பா சொல்லி கொடுக்கலையே. என்ன வரலாம் ஆசிரியர் அடிச்சு தெரிஞ்சு சொல்லி கொடுத்தாங்க. ஆமா, இப்ப ஆசிரியர் லேசா கம்ப்யூட்டர் எடுத்தாங்கன்னு வச்சுக்க, அடிச்சு சொல்லி காவல்துறை கொடுத்துறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு நம்ம பயந்துகிட்டு போவோம். இப்ப வாத்தியார பயந்துகிட்டு வர்றாங்க. சும்மா அந்த கள்ளக்கூடி எரிஞ்சூரே போட்டு தள்ளி போடுறாங்க. என்ன அவனத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை. அப்படி ஆகி போச்சு. இப்ப நீங்க சொன்னீங்க ஆ என்றால் அறம் செய்ய விரும்பு. அது தப்பு. ஏன் இனிமே போற ஊர்ல பேசாதீங்க. நான் சொல்ற ஆட்சியுடைய பேசுங்க, எப்படி உங்களுக்கு நல்லது வரும். சரி சொல்லு. இப்ப நீங்க ஆ என்ற அறம் செய்ய விரும்பு, ஆ என்ற ஆறுவது சினம்னு தப்பு. இப்ப முதல்ல நீங்க ஒவ்வொருக்கா சொல்லுங்க, நான் விளக்கம் கொடுக்குறேன். முதலில் தன்ன அதிகமாய் குடி.
விளக்குடா குடும்பம். ஆப்படிச்சாலும் ஆடாம பேசு. இறங்க இறங்க ஏத்திக்கிட்டே இரு. நல்லா இருக்குண்டா. ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடி. ஏடா சைனாக்காரங்களா நீ? ஆமா, அவன் ஈ விழுந்தா எடுத்து போட்டு குடிச்சா கொரோனாவை பரப்பிட்டாங்க. அவன் நம்ம அப்படி கிடையாதுல்ல, தெளிவா இருக்கும். தப்பு கிடையாது. வளராம பேசு. ஊர்வம்ப இழுக்காத, விரட்டி விரட்டி அடிப்பாங்க. சொல்ற கேளு. எதிரில் இருப்பட கவனமாறு, கட்டிச்ச களவாண்டு குடிச்சு போடுவாங்க. ஏமாறாத, ஏமாந்து தொலைச்சிடாத. ஐட்டங்களை மிச்சம் வைக்காம திண்டு பழகு. ஒரே பிராண்ட குடி இல்லைன்னா தலைவலிக்கும். ஓவரானா அப்படியே படுத்து எங்கிட்ட விழுந்து தொலைச்சிருவேன். ஆம்பளை தப்பு. அக்கு ஊர்ல போய் நக்கு. சரி விடுப்பு விடுப்பு. அது அப்படித்தான். அது திருவிழாவை கெடுக்குது. அவ்வளவுதான் பண்ணட்டும். மேயிற மாடு நக்கிற மாடு எடுத்த மாதிரி. அது மேயிற மாடும் இல்ல, நொண்டி மாடு. நிறைய சுட்டு படுத்துக்கிறோம். சரி சரி சரி. அதுக்கு கடைசி வரைக்கும் அதுக்கு என்ன பேசணும்னு தெரியாது, அடுத்த ஆளுக்கும் புரியாது. ஆனா பேசிக்கிட்டே இருப்பேன். எப்படியோ கொடுத்த காசை கேட்காம தான் சரிட்டேன். உனக்கு காசு கொடுத்துருக்காரு அதனால எப்படி அவருக்கு வந்து டான்ஸ் ஆடுறப்ப சொல்லி பேசுறியா? 5 எழுத்து கொடுத்தாப்புல. ஆனா விடிய காலம் கேட்டுக்கிட்டு வந்தாதான் ஒப்பமான தூங்கிரு. எனக்கு ஒரு குபேந்திரன் கொடுத்தாரு. நன்றி நன்றி நன்றி. சரி பரவாயில்ல. உங்களை போல பெரியவங்க இடத்துக்கு வந்தா நிறைய பேருக்கு மதிப்பு வரும். சரி, இங்க என்ன விதைச்சிருக்கீங்க? திணைப்புடத்துல திணைதாங்க விதைச்சிருப்போம். என்ன திணை? கருந்தினை செந்தினை என்ற 2 திணைகள். ஓஹோ, இருத்தினை. ஆமாங்க, விதைச்சிருக்கீங்க. விதைச்சிருக்கிறோம். மேட்டுப்பகுதிக்கு பேருனா என்னது? மேட்டுப்பகுதிக்கு பேரு எங்க எங்க நீளம் எங்களுக்கு பகுதி தெரியாதா? மேட்டு பகுதி வந்து நஞ்சங்க. நஞ்ச. ஆமாங்க. இந்த அதுக்கு மேல இருக்கிறது அது வந்து புஞ்சங்க. எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்களே, ஒரு விவசாயிகிட்ட கேட்கறது தப்பு இல்ல. புஞ்சைன்னா என்ன, நஞ்சைன்னா என்ன? இது விளக்கம் தெரியாமையா நீங்க நாகராஜம் போட்டுருந்தீங்க? வாங்க, புஞ்சைக்கும் நஞ்சைக்கும் என்ன விளக்கம்னா, புஞ்சையாகப்பட்டது புஞ்சை, நஞ்சையாகப்பட்டது நஞ்சை. இவ்வளவுதானா? நல்ல விஷயமா இருக்கு. இது எங்களுக்கு தெரியாதோ? பின்ன என்ன? புஞ்சை என்றால் என்ன, நஞ்சை என்றால் என்ன? புஞ்சைனா புஞ்சைதான், நஞ்சைனா நஞ்சைதான். இது என்ன வேற? நான் சரியாத்தான் சொல்றேன். புஞ்சைனா என்ன, நஞ்சைனா என்ன? புஞ்சனா புஞ்சத, நஞ்சைனா ஏன் உலகத்து கத்துவே அடிவருமான. இந்த குளிருக்கு உனக்கு இருக்கல, நாங்களே காசுக்கு கத்திச்சாங்க, நீ எதுக்கு முட்டை கத்திச்சாங்க? இந்த படியில போ கூட பாவம், அவங்கள வேற டென்ஷன் ஆக்கிக்கிட்டேன். என்ன பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த குளிருக்கு அது இறங்கியும் தொலைய மாட்டேங்குது. ஏன் நின்றுக்கிட்டு உருத்தும் போல. வார்த்தையும் சரியா பண்ண நாக்கு உளருது. அடித்தடி உதற மாதிரி. சரி சரி, அது உளறிட்டே போட்டேன். சரிங்க. மது, நீ சொன்ன மது பிரியர் சொன்னீங்க. அந்த மதுவை அருந்தி விட்டாலே சிறுமூளை போய் பாதிக்கும். முதல்ல குழந்தையும் சிறுமூளை தான் இது நல்லது, இது கெட்டது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்னு தூண்டக்கூடிய தன்மை உடையது. சாமி சத்தியம் சாமி. இதை சாப்பிட்டா என்ன, இந்த மதுவாக சிறுமூளை போய் பாதிச்சிரு. ஓஹோ, அது பாதிக்கும் போதே இதை செய்யாதன்னு சொன்னாலும் அதை செய்யறது. சாமி நிறைய பேருக்கு உடம்பு தள்ளாட்டம், நிறைய பேருக்கு புரிய மாட்டுது. நம்ம குடிக்கிற சரக்குலயே எல்லா விஷயமும் ஒன்னாத்தான் இருக்கும். 18-48 ஒரு சரக்கு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுக்கு எதுக்கு தெரியுமா 18-48? என்னப்பா அது? 18ல குடிக்கிறவன 48ல கொண்டு போய் சுடுகாட்டுல அமைக்கிறாங்க. அதனால 18 எக்ஸ்பிரஸ் வேகத்துல போய் சேர்ந்துருங்க சீக்கிரத்துல. செட்டுன்னு ஒரு சரக்கு இருக்கு. செட்டுன்ற சரக்கு குடிச்சா செட்டு ராக்கெட் அப்படி போதை கிடையாது. இங்க செட்டை குடிக்கிற முண்டைக்கு இங்க செட்டு கிளம்பாது. கோல்டு மங்க குடிக்கிறதுக்கு 2 கண்ணு மங்கி போயிடும். நல்லா பாருங்க, சோறு சாப்பிடுறப்ப குனிஞ்சு சாப்பிடுவியா? ஏன்னா பூமாதேவிக்கு மரியாதை கொடுத்து. ஓஹோ, நீதான் மாநிலோ? ஆமா. தண்ணி குடிக்கிறப்ப வானத்தை அண்ணாந்து பார்த்து குடிப்பியா? வர்ண பகவான் நன்றி கொடுத்து. இந்த சரக்கு குடிக்கிறப்ப 2 கண்ணு மூடிக்கிறியா? ஏன் அப்படி மூடுறியா? என்னக்கா இருந்தாலும் கண்ணை மூடத்தானே பிறந்து ஒத்திய வாத்துக்கிறோம். நிறைய பேர் சரக்க ஊத்தி குடிக்கிறப்ப
சேசுண்டியா. அது ஏன்டா சொல்றாங்க? நிறைய பேர் நினைக்கிறது நட்பை பரிமாறம் உண்டு. நல்லா கவனிச்சு பாருங்க. சேசுன்னு சொல்றப்ப 2 கிளாஸ் முட்டுறப்ப இந்த முண்டை யாருக்கு கூட ஊத்திருக்கோம் குறைச்சிருக்கோம் அளவு பார்த்துக்கிறது. சொத்து பிரச்சனை கூட விட்டு ஒரு சொட்டு பிரச்சனை அடிச்சு மால் வாங்கிக்க. அனுபவம் பேசுது. நிறைய பேர் பீடி குடிப்பாங்க. பீடி தயவு செய்து குடிக்காதீங்க. பீடின்ற வார்த்தை திருப்பி போடுங்களேன். டிபி பீடி குடிச்சா டிபி வந்து ஜாவியா. நிறைய பேர் சிகரெட்டு கடியில பஞ்சு வச்சிருக்காங்களே, எதுக்கு வச்சிருக்காங்க? ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதா? கிடையாது. அதுல ஒரு ஆள் எங்க சொல்றாரு, தம்பி அந்த பஞ்சு வரைக்கும் வந்துருச்சுன்னா தூக்கி போடணும், அதுக்கு பஞ்சுன்றேன். அது கிடையாது. சிகரெட்டு கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்கன்னா, சிகரெட்டை குடிச்சு ஒரு நாள் செத்து போயிட்டு அந்த பஞ்சு எடுத்து மூக்கில் வைக்கத்தான் இந்த பஞ்சு. சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா தான் விளக்கமா சொல்றீங்க. இந்த புஞ்சை நஞ்ச இந்த தேவை புஞ்சலாம பேசக்கூடாது. கேள்வி புஞ்ச மாதிரி கேட்க டென்ஷன் புஞ்ச ஆகுது. இந்த புஞ்சை கேட்கத்தான் நான் இங்க இருந்து எழுச்சா புஞ்ச மாதிரி வந்துட்டேன். இது எனக்கு அலுவல் புஞ்ச இல்லையா? அப்புறம் என்ன இது ஒரு கேள்வி புஞ்சு, இந்த புஞ்சை என்ன அந்த புஞ்சை எனக்கு எரிச்ச புஞ்சா வருதா? இந்த புஞ்சை என்ன வந்தீங்களா? புஞ்சை நெஞ்சு தெரியாம நீ அங்க இழுச்சுக்கிட்டு வந்த. எனக்கு ஒரு உண்மை என்ன உண்மை தெரிஞ்சாங்க. இந்த புஞ்சை எல்லாம் 10 மணிக்கு வேலூர் புஞ்சைல ஏறினாலும் சோறு பூச்சை கொடுத்து பூச்சா பூஜை வேண்டிய அதே சாப்பிடா. இதுக்கு என்ன விரதம் இருக்க குரு பகவானுக்கு உங்களுக்கு ஓடி ஊடுன்னு இருக்கும். ஏங்க ஒரு பிச்சைய இந்த குரு பார்த்தா என்னமா சொல்லுவாங்க, கோடி நன்மை. குரு பார்த்தா கோடி நன்மை. குருகுருன்னே பார்த்தா செருப்பு வழக்கமா இருக்கும். மட்டும் கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க பெரிய பிரம்மாவோட மகன் தானே? ஆமா. ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குதுன்னா அது என்ன கணக்குல போய் சேரும்? அது பிள்ளை கணக்குல போய் சேரும். போடுவது என்ன கணக்குல சேரும்? போடுறது குட்டி கணக்கு. ஏன்னா ஆடு வந்து குட்டி போடுச்சுன்னு சொல்லுவோம். மாடு அப்ப கண்டு போட்டு அது வந்து போடுற கணக்கு. பொறிப்பது என்ன கணக்கு? குஞ்சு கணக்கு. முட்டை பொறிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா சோடியா வந்தா ஏத்துக்குருவேன். எனக்கு என்ன பிரச்சனை வருது? நல்ல செருப்பா வருமா, விகேசி பிராண்ட் வருமா? பேட்டா செருப்பு என்ன வளர்த்துக்க வீட்டுல முடியல சாமி. சரியா உங்ககிட்ட நான் வந்து சொல்ல போறேன். கால வரல சாமி. நான் உங்களை ஏதாவது தப்பா பேசணும் மன்னிச்சிருங்க சாமி. வீட்டுல நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியல சார். கஞ்சி குடிக்க முடியாது. சரி இந்த புஞ்சை சொல்லிட்டு கஞ்சி குடி. இந்த புஞ்சியை பத்தி பேசக்கூடாது. டென்ஷன் புஞ்சி ஆகுது. இவருக்கு உங்களுக்கு மரியாதை பூஜை நிறைய வச்சிருக்கேன். தேவைப்பட்ட சொல்லல. நீ யாருக்கு பிறந்த? என்னது இது? என்னங்க அதிசயமா? எங்க அப்படித்தான் பிறந்தேன். உங்கத்தா வைக்கல. ஆத்தா வழக்கமா இருந்து போயிருச்சு. ஆத்தாலும் அப்படி சேர்ந்தாங்க வைப்பாங்க. எப்படி சேர்ந்து பாதி பாதியா பத்தாங்களா? இல்ல எங்க அம்மா தான் பெத்துச்சு. அப்ப உங்க அப்பனுக்கு பிறக்கல. அப்ப இல்லாம பிள்ளை வரும். அப்ப எங்க பெத்தாரு? உங்க அப்பா எந்த வழியா பத்தாரு? அம்மா மூலியமா பெத்தாரு. உங்க அம்மா மூலியமா உங்க அப்பா பார்த்தாரா? சின்ன சின்னதா டொனேஷன் வாங்கி ஒரு பெரிய பண்டா சேருது இல்ல? எங்க அப்பா டொனேஷனா கொடுத்து பெரிய பண்டா நான் வந்துட்டேன். நீ யாருக்கு பிறந்த? பக்கத்து வீட்டுக்காரிக்கு. போதுமா? பக்கத்து வீட்டுக்காரிக்கு பிறந்தியா? அப்ப உங்க அம்மா பிறக்கலையா? ஆமா, எங்க அம்மா விருந்தாடிக்கு வீட்டுக்கு போயிருச்சு. என்ன இவ்வளவு கேக்குறீங்க இல்ல? நீங்க சோத்துக்கு என்னன்றீங்க? நான் சாப்பிடுறது தேவாமிர்தம், சுத்தமான 10 வகை காற்றுக்கள். சோத்து தின்ன மாட்டீங்க? சாப்பிட மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க சோத்த தின்னாலும் சரி, நீங்க தேவாமிர்தத்தை சாப்பிட்டாலும் சரி, உங்களை போல ஞானிகளை சந்திச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ஆசை சாமி. என்ன? நீங்க யாரும் வரம் கொடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமா. எல்லாருக்கும் வரம் கொடுப்பீங்களா? நான் ஒரு பிள்ளைய ரொம்ப நாளா காதலிக்கிறேன். ஆனா அந்த பிள்ளை என்கிட்ட சரியாவே அணைய மாட்டேங்குது. காரணம் நீங்க தேவை தெரிச்சுதாங்க. ஆமா. 10 100 செலவுக்கு கூட தரைய அணைச்சு விடுங்க சாமி. 2000 தர வாங்கி மாட்டேன் மட்டும் சொல்லாதீங்க. அந்த பிள்ளைல நான் செத்துருவேன் சாமி. வீட்டுக்கு போனா அவ புருஷன் கூடயே படுத்து கிடக்கா சாமி. உங்களை போல பெரியவங்க தானே சொல்லிருக்கீங்க, பழகின மாதிரிதான் உழவுக்கு நல்லா இருக்கு. ஆனா வயக்காட்டம் முள்ளி வெளி போட்டு அடிச்சிருக்கா சாமி. அப்புறம் எப்படி போக முடியாது? சேச்சிபி வீட்டுல நோண்டிட்டு அதுக்கு குருநாதரை நீங்க பிள்ளையார் சொல்லி ஊனா சொல்லி போட்டதே நீங்க தானே. ஒன்ன விட்டே அடியார் அருண் இருக்கப்ப நாங்க எங்க செல்வோம்? யாரை கூட்டி வர சாமி? நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதம். சக்கு சக்கு
எங்க கொலசாமி பேரு சாமி. ஓஹோ. அவா பேரு சக்கு. ஓ பேரு? என் பேரு சொக்கு. உங்களுக்கு பிள்ளை வருதா? குடிச்சுக்கிட்டு நக்கு. ஏன்னே சின்னஞ்சிரிக்கிறே சித்திர பூவிலே அன்னை மனம் ஏங்கும் தன்னை மனம் தூங்கும் நாடகம் ஏனப்பா நாடத்தை கேளப்பா சின்னஞ்சிரிக்கிறே சித்திர பூவிலே கோழி கூவு நேரத்தில கோலம் போட்டு பார்க்கலாமா கோழி கூவு நேரத்தில கோலம் போட்டு பார்க்கலாமா
பாட்டில் பிழை இருக்கிறது. என்ன பிள்ளை மிஸ்டர் அருண் அவர்களே? நாடகத்தை கெடுத்தது யாரு? பக்தி பாட்டு கேட்கிறேன். ஒரு நினைப்பா இருக்கு லூசு பண்ணி நம்ம சந்திக்காம இருந்துக்கலாம்னு. என்ன இது வர்ணிக்கிறீங்களா? எதுக்கு நீ அவரை பொழுது கட்டவா? சோஸ்திரம் ஆண்டவரே, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஊமமுத்தா குத்த போற காக்கச்சி கண்ணை குத்தி விடாத. அம்மா ஓனர் அந்த இருக்காங்க. அண்ணா தங்கை வேலையே நீங்க பார்க்க மாட்டீங்களா? சும்மா சும்மா எதுக்குன்னா என்ன கூப்பிடுறீங்க? தங்கச்சி அண்ணன் ஏதாவது ஒரு விஷயம்னாத்தே அண்ணன் உன்னை அழைப்பேன். என்னண்ணே? நம் இடம் எப்பேற்பட்ட இடம். என்ன இங்கு தவஞானி முனிவர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் இப்பொழுது நம்ம இடத்துக்கு ஒரு முனிவர் வந்திருக்கின்றார். யார்? முனிவரா? ஆமா. நம்ம இடத்துக்கா? ஆமா. யாரு? நாரத மகர்ஷி என்ற பிரம்மச்சாரி. நாரத மகரிஷியா? நம்ம இடத்துக்கா? வரவேற்பு கொடுத்தீங்களா? தங்கை நம்ம கூட ஒரு செருப்போட இன்னும் எடுத்து அடிங்களா மாத்தி மாதிரி புருஷன் பொண்டாட்டியா போட்டா அப்ப தாண்டா சாராஜி அடிச்சுக்கிட்டு. அண்ணா வரவேற்பு கொடுத்தீங்களா? தங்கை நமது குலப்பண்பு குன்றாமல் வந்திருக்கு நாரதருக்கு நாம சபை முறைப்படி அழகா வரவேற்பு வரவேற்பு கொடுத்தாச்சு. சரி, நானும் வரவேற்பு கொடுத்து அவருக்கு தலைவேன்ற முறையில் கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதம் வாங்கணும் இல்லையா? ஆமா வாருங்கள் சுவாமி. தலைவா தவப்புதல்வா வருகவே. தன்னை புகழ்ந்தா வருகவே உள்ளது. தாமரை தாள்களிலே வாழவே. தலைவா தவப்புதல்வா வருகவே. தாமரை தாள்களிலே வாழவே. நிலையான புகழ் கொண்ட கண்டெல்வமே. தன்னை புகழ்ந்தா வருகவே நீ தாமரை. தன்னை புகழ்ந்தா வருகவே என்னைக்கோ பானை சாந்தி செருப்போட வரப்போகுது. ஆமா நல்ல சீல் போல. ஒரே ஒரு வாரம் கொடுப்பீங்களா? என்ன வரான்? இந்த பிள்ளைய கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் ஆச்சு சாமி. இன்னும் சென்னை நிக்க மாட்டேங்குது. என்னது கேட்ட? சென்னை நிக்க மாட்டேங்குது. அது எங்க வீட்டுக்காட்ட கேட்டேன். எப்ப கேட்ட? போயிட்டு வரா சாமி. உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டேன். இல்ல போயிட்டு ரொம்ப களைப்பா வந்தீங்கன்னா சொல்லுங்க. ஏற்கனவே கலைப்பாதான் வந்துட்டு போயிட்டு 2 லிட்டர் பால் தரேன், சாப்பிட்டு திரும்ப பேசலாம்.